வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஞாயிற்றுக்கிழமை நீலகிரி மாவட்டத்தில் மழை இல்லாவிட்டாலும் இரவு முழுவதும் பெய்த மழையால் அப்பகுதி முழுவதும் பல நிலச்சரிவுகள் ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்ட இடங்கள் பாதிக்கப்பட்டன. இந்த நிலைமை போக்குவரத்தை பாதித்தது மற்றும் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கணிசமான சிரமத்தை ஏற்படுத்தியது. அதிகாரிகள் விரைவாக செயல்பட்டனர், ஆனால் சேதம் பல பகுதிகளில் முக்கிய போக்குவரத்து சேவைகள் மற்றும் தற்காலிக போக்குவரத்து தடைகளுக்கு வழிவகுத்தது. நிலச்சரிவுகளில் இருந்து குப்பைகள் ரயில் பாதைகளை தடுத்ததால் சின்னமான நீலகிரி மலை ரயில் மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இந்த இடைநிறுத்தத்தில் மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் மற்றும் உதகமண்டலம் மேட்டுப்பாளையம் போன்ற வழக்கமான ரயில் சேவைகளும் 0671 மற்றும் 0676 சிறப்பு சேவைகளும் அடங்கும். மறுசீரமைப்பு பணிகள் உடனடியாக தொடங்கப்பட்டன, ஆனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். முக்கிய பாதைகளில் மரங்கள் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்ததால் சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதனால் மாவட்டத்தின் பல பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குன்னூர் அருகே உள்ள பெடோர்ட்டு, கோத்தகிரி, கோடநாடு, குன்னூர் கட்டப்பெட்டு, சோலூர் மட்டத்தில் உள்ள அத்திகோடு மற்றும் கீழ்குண்டா அருகே உள்ள கெட்டை ஆகிய இடங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இணைப்பை மீட்டெடுக்க இடிபாடுகள் விரைவாக அகற்றப்பட்டதாக மாவட்ட அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். குன்னூரில் ஜாய் சாலையில் இருந்த நிலச்சரிவு இடிபாடுகள் மாநில நெடுஞ்சாலைத்துறை மற்றும் குன்னூர் நகராட்சி ஊழியர்களின் கூட்டு முயற்சியால் அகற்றப்பட்டன. நிலச்சரிவால் பகுதியளவு சேதமடைந்த நடுஹட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு 8000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டதாக மாவட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மேலும் சேதத்தை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அதிகாரி மேலும் கூறினார். நிவாரண நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையின் 21 பேர் முல்லை நகரிலும் மேலும் 21 பேர் கோத்தகிரி வெள்ள நிவாரண மையத்திலும் நிறுத்தப்பட்டனர். சனிக்கிழமை காலை 7:30 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் நீலகிரியில் 1446.6 மிமி மழை பதிவாகியுள்ளதாகவும், அதே நேரத்தில் அண்டை மாவட்டமான கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 792.7 மிமி மழை பதிவாகியுள்ளதாகவும் மழைப்பொழிவு தரவுகள் தெரிவித்ததால் அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வந்தனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.